ஹை நியூட்ரிஷன் ஃப்ரூட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் சாதம். 4-5 நெல்லிக்காவை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கிரேட்டரில் துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 5 ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, வேர்க்கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகா, சால்ட்டு, மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதோட ராஸ்மல் போடுறதுக்கப்புறம் குருவி வச்சுருக்க நெல்லிக்காவும் போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு கிளறி விட்டுருங்க. அதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதோட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி, மைல்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பாயில்டு ரைஸு போட்டு கிளறி விட்டுட்டு ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா நெல்லிக்காய் சாதம் ரெடி. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டைஜஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது.